வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள். இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம். அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன். முதல்ல இந்த மாதத்தில் 2ஆம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர். மாலைய அமாவாசை. அமாவாசையில் 3 அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மாலை அமாவாசை. தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார். ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க. அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும். இந்த மாலை அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதர்களின் ஆசிகளை நமக்கு பெற்று தருவதாகும். இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாலை அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா? அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள், அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள். அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல், கடமையும் கூட. இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம். இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது விஷயம், அடுத்த நாள்லேருந்து அதாவது 3ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம். இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது. குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது. அதனால் இதை அவசியம் செய்யுங்க. இப்போது அதுலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை. இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் 11ஆம் தேதி சாயங்காலன்றாங்க, 12ஆம் தேதி 2 நாளும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எப்படி வேணால் வச்சுங்க. இதை கொண்டாடுறாங்க. இதுவும் பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது. இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள். ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம். ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி, அதுதான் அதோட இது. அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க. நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து வருவது விஜயதசமி. இது எல்லா காரியங்களுக்கும் தொடங்குவதற்கு சிறப்பானது. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் 3 வயசு 4 வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல்ல பள்ளிக்கு, அதாவது ப்ரீ எல்கேஜின்றாங்க. அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம், அதெல்லாம் மாடர்னிட்டி. ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனா ஆவன்னா, அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான். ஸோ அந்த இதை அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது. அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும், உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை. ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையிறது. அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில், அதாவது 31ஆம் தேதி அக்டோபர், தீபாவளி பண்டிகையும் வருது. இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது கொண்டாடுறோம், எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க, ரொம்ப நல்லது. இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க, அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறைய லக்ஷ்மி பூஜையெல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறைய இதை கொண்டாடுவாங்க. ரொம்ப மீனிங்ஃபுல் இது. என்ன காரணம்னா, சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார். அதாவது 17ஆம் தேதியில் சூரியன் நீச்ச பாதையில் போய் 27ஆம் தேதி வாக்கில் பரம நீச்சம் 10 டிகிரியில்
பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை, சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம். தீபாவளி அமாவாசை ஒட்டி வரக்கூடியது. புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம். அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம். பூஜைகளுக்கு உரிய மாதம், தெய்வங்களுக்கு உரிய மாதம். பிதர்களுக்கு ஆரம்பத்தில் பிதர்கள், அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதர்கள், அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள். தெய்வங்களையும் வணங்கணும், பிதர்களையும் வணங்கணும். அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும். மேஷராசி நேயர்களுக்கு நான் 2 பகுதியாக பிரித்து தான் இப்போல்லாம் சொல்லிட்டு வரேன். 2 மாதமாக அப்படி சொல்லிட்டு வரேன். அதே போல் தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுறேன். முதல் பகுதியில், அதான் 1ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 15ஆம் தேதின்னு எடுத்துங்க. 1லேருந்து 15க்குள்ளே முக்கியமான மாற்றம் என்னென்னா, புதன் கிரகம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் கன்னி, அதிலிருந்து அவர் துலாம் போகிறார். சுக்கிரன் 13ஆம் தேதி துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு மாறுகிறார். அப்போ ஏறத்தாழ முதல் 15 நாளில் பெரிய மாற்றம்னு நீங்கள் எதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா அது முடிகிற 15 தேதி நெருங்கும் போது 13 அந்த தேதியில் தான் எல்லாமே நடக்கிறது. அதனால் அதை பெருசாக நினைக்க வேண்டாம். அப்போ முதல் 15 நாட்கள் மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். புதன் 6ஆம் வீட்டு அதிபர் 6ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நிறைய செலவுகள் ஏற்படும். சில முக்கியமான காரணங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்களும் ஏற்படும். அப்படி நீங்கள் கடன் வாங்கும்போது அந்த கடன் உருப்படியான கடனா அப்படிங்கிறத பார்க்கணும். 5ஆம் இடத்துக்குடைய சூரியனும் 6ஆம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வதால் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய கவலை முக்கியம். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் எங்கே பிரச்சனை வரும்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள். அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம்னா நீங்கள் சாப்பாட்டினால்தான் வருது, அதில் கவனமாக இருங்க. அதே போல் இது ரொம்ப கொண்டாட்டமான ஒரு காலம். விஜயதசமி வருது, அது வருது. சில அன்பர்கள் வந்து தெய்வத்தை கொண்டாடிட்டு கூடவே டாஸ்மாகுக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஜாக்கிரதை. இந்த காலகட்டத்தில் எதையாவது பண்ணி குழப்பம் பண்ணி வயிற்று கெடுக்காமல் வச்சுங்க, அது ரொம்ப முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக அதாவது வயிறில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். உஷ்ணாதிக்க கிரகங்களின் ஒரு சேர்க்கையால். அதே போல் இந்த ஒரு காலகட்டத்தில் மனசில் அதீதமான தைரியம் இருக்கும். என்ன காரணம்னா, செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம், உங்கள் லக்னம், உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்போ 3ல் சஞ்சாரம் பண்ணும்போது நான் எதை வேணால் சாதிப்பேன், நான் என்ன வேணால் பண்ணுவேன். அதே மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏதாவது ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர் பண்ணுவேன். நான் வந்து ஒத்த வீலில் பைக்கை ஓட்டுவேன், எல்லாம் பண்ணுவீங்க. ஜாக்கிரதை. விழுந்தால் பிரச்சனை. அனாவசியமாக சில பிரச்சனைகளை நாமே தருவிக்காமல் இருக்கிறது நமக்கு நல்லது. அதனால் இதெல்லாம் சொல்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக தன வரவை பொறுத்தவரையில் அது சீராக இருக்கிறது. என்ன காரணம்னா, முதல் விஷயம் 2ஆம் இடத்தில் குரு, அது நல்ல விஷயம். 2வது குரு வக்கரமாக இருக்கும்போது நல்ல பலன்கள் கூடுதலாக வரும். அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்? நன்மைகள் நிச்சயமாக உண்டாகிறது. 11ஆம் இடத்தில் சனி இருப்பதால் நான் ஏற்கனவே சொன்னேன் செலவுகள் கூடும்னு. எப்படி சில நேரங்களில் நல்ல செலவு, நான் ஒரு வீடு புக் பண்ணுறேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து புக் பண்ணுங்க. அது தசாபுக்தியை பொறுத்தது. நிறைய ஏமாத்துறதுக்காக அலையிறோம், அது வேறு. பட் கரெக்டாக பார்த்து புக் பண்ணுங்கள். புக் பண்ணும்போது நீங்கள் செய்கிற அந்த செலவு உருப்படியான செலவு அப்படின்னு நினச்சிக்கலாம். அதனால் வீடுகள் வாங்குவது, பெரிய அசட்ஸ் எல்லாம் வாங்கிறது, சில பேருக்கு புதுசாக வண்டி வாகனங்களை மாற்றுவது, புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, இதற்கு அனைத்துக்குமே இது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் நல்ல விஷயமா இருக்கும், நல்ல ப்ராக்ரஸ் இருக்கும், படிப்பில் சிறப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. திருமணம் போன்ற விஷயங்களில்
நீங்கள் ஈடுபடும்போது இது சிறப்பான காலகட்டம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம். தொழிலில் நல்ல பேர், புகழ் எல்லாம் ஏற்படும். தொழிலில் ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இருக்குது, தொழில் மாற்றத்தை நோக்கி நான் போயின்ட்டுருக்கேன்னு சொன்னீங்கன்னா, மாற்றங்கள் வருவதற்கான பரிபூர்ணமான நன்மைகளை பற்றி பேசுகிறது. 2ஆம் பகுதிக்கு வருவோம். இந்த 2ஆம் பகுதி கிட்டத்தட்ட 15லேருந்து 30ன்னு வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது? புதன் துலாத்திலும் சுக்கிரன் விருச்சிகத்திலும் மாற்றம் பெறுகிறார்கள். அதே போல் சூரியன் தன்னுடைய நீச்ச ராசியான துலாத்திற்கு வருகிறார். ஐப்பசி மாத தொடக்கம், அது 17ஆம் தேதியிலேருந்து. அப்போ இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதே நேரத்தில் 23ஆம் தேதி வாக்கில் அந்த செவ்வாய், உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போகிறார். ஆனால் அது நீச்ச ராசியாக இருக்கிறது. இதெல்லாம் இருக்குது இந்த மாற்றங்கள்லாம். இதனால் முக்கியமாக என்ன கவனத்தில் வச்சுக்கோன்னா, 5 குடைவன் 7ஆம் இடத்தில் நீச்சமாகும்போது ஆரோக்கியம், மனைவியுடைய ஒரு விஷயங்களில் அவங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், சில பேருக்கு கண்கள், அதாவது ஐயில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தால் அதை சரியாக பார்த்துங்க. அப்புறம் இந்த ஜாயின்ஸில் பெயின் வருது, ஜாயின்ஸு தேய்மானம், இந்த முதுகு வலி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஏன்னா சூரியன் தான் கால்சியம் பற்றி பேசுகிறது. அவர் நீச்சத்தில் கால்சியம் டிஃபிஷியன்சி, அதனால் அதை பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வெளிநாடு பயணங்களை பற்றி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, அதற்கான ஒரு கிளியரன்ஸு, அது கூடி வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள், இதையெல்லாம் குறிப்பாக நல்ல நியூஸ் வரும், நன்மைகள் ஏற்படும். தொழில் விருத்தி என்பதும் சிறப்பாக இருக்கிறது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்திலும் செய்யக்கூடிய செலவுகளிலும் சற்று கவனத்தை செலுத்தினால் ரொம்பவும் முன்னேற்றமான நல்ல மாதமாக அமைவது உறுதி. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.